பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு செம்ம கியூட்டான ஸ்டோரி பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியில ஹீரோயினுக்கு கல்யாணம். அவ கல்யாணம் பண்ணும்போது ஆல்ரெடி 3 months பிரெக்னெண்டா இருக்கா. அப்ப வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை அம்மா இது என்னுடைய அப்பா இல்ல அப்படின்னு சொல்றான். சோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ரொம்ப ஹாப்பியா அவரோட ஃபியான்ஸோட கையை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்ப கேட்பாங்கல்ல, உங்களுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமானு. அப்படி கேட்கும்போது திடீர்னு யாரோ ஒரு குட்டி குழந்தை பேசுற மாதிரி ஹீரோயினுக்கு கேக்குது. அம்மா அம்மா இது என்னுடைய அப்பா கிடையாதுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. யாரு பேசுறது அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறான். அப்ப உன் முன்னாடி நின்னுகிட்டு இருக்காரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அவர் நல்லவரே இல்ல தெரியுமா? உன்னோட தங்கச்சி வயித்துல இருக்க குழந்தைக்கு அவன் தான் அப்பா. அவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு சீட் பண்ணிருக்காங்கம்மா. அது மட்டும் இல்ல, நீ மட்டும் இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னை பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சு அவன் கொடுமை பண்ணுவாமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைதான் இப்ப ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. அப்ப என்னோட அப்பா யாரு தெரியுமா? இதோ அங்க உட்கார்ந்து இருக்காரு அந்த பணக்காரரு, அவர் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயினால நம்ப முடியல. திடீர்னு ஒரு குழந்தை வந்து நம்ம கிட்ட பேசுதுன்னா இதெல்லாம் எப்படி உண்மையா இருக்க முடியும்? இதெல்லாம் கனவு போல அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறான். அப்ப மறுபடியும் அந்த குழந்தை சொல்லுது, ஏமா உனக்கு ஞாபகம் இல்லையா? 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் ரூம்ல நைட்டு நீ தங்கினல, அன்னைக்கு நைட்டு தான் நீயும் அப்பாவும் மீட் பண்ணீங்க, அதனாலதான் இப்ப நான் வயித்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது அப்படின்னா குழந்தை சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு ஹீரோயினுக்கு தோணுது. அப்ப அவ ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து அந்த கல்யாணத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கல்யாணத்துக்கு ஓகேவா அப்படின்னு அங்க பாஸ்டர் கேக்குறாரு. அப்ப அந்த ஃபியான்சேவும் ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல குழந்தை மறுபடியும் வந்து பேசுது. அம்மா அம்மா நான் சொல்றது கேளுமா, அவனை கல்யாணம் பண்ணிக்கதான் ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவனோட கையை உதறி விட்டுடுறான். இல்ல நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே என்ன நடக்குதுங்க, எதுக்கு இந்த மாதிரி பேசுறா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபியான்சேக்கு ஒரு மாதிரி எழுது, என்ன எப்படி சொல்ற அப்படின்னு பார்க்க ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டுதான் இருக்கான். அப்ப என்னாச்சு உனக்கு, பைத்தியம் பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு இந்த ஃபியான்சே திட்டுறான். கையை கொடு அப்படின்னு கேட்க ஹீரோயின் கையை கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்றான். அப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து வெளியில ஓட ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயினோட தங்கச்சி அங்க வரா. என்ன நடக்குது இங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரான். அப்ப அந்த தங்கச்சி கையில ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்கை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா இவளோட ஃபியான்சே தான் அவளுக்கு ரிங்கு வாங்கி கொடுத்திருக்கான். அப்ப அவளோட தங்கச்சி போய் ஃபியான்ஸோட கையை பிடிச்சுக்கிட்டு கல்யாணம் நடக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு கேட்க அப்ப ஹீரோயினோட அம்மா அப்பாவும் அவளை பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல, கல்யாணம் நடக்கும்போது இப்படிதான் விளையாடுவாங்களாம், என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை அசிங்கப்படுத்தாத, இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா அப்படின்னு செம்மையா திட்டுறாங்க. அவங்க மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப தங்கச்சி பாருங்க எவ்வளவு அறிவா இருக்கான், இந்த அக்கா கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது, எப்படி பண்ணிட்டு இருக்கா பாருங்க, கொஞ்சம் கூட அவளுக்கு அறிவு இல்லை அப்படின்னு அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே பேசுறாங்க. அப்ப ஃபியான்சே பக்கத்துல வந்து ஹீரோனோட கையை பிடிச்சு என்ன ஆச்சு, நீ ரொம்ப நர்வஸா இருக்கியா, ஒன்னும் கவலைப்படாத, வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடு. இப்ப ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. சும்மா நடிக்காத, என் தங்கச்சி வயித்துல இருக்க குழந்தைக்கு நீதானே அப்பா அப்படின்னு சொல்ல உடனே அவ தங்கச்சிக்கு பயமாயிடுது. என்ன எப்படி சொல்ற, இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஐயோ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு போல அப்படின்னு அவ அக்காவை பத்தி சொல்றான். அப்ப அந்த ஃபியான்சே திரும்பி என் தங்கச்சியை பார்த்து நீங்க 2 பேரை பத்தி நீ தப்பா பேசுறல்ல, பாவம் உன் தங்கச்சி எவ்வளவு நல்லவ தெரியுமா அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஹீரோயினோட அப்பா அம்மா ஹீரோயினை தான் திட்டுறாங்க. கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. என்னாச்சு இவளுக்கு, பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு போல அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஹீரோ அங்க இருந்து கிளம்ப போறான். ஹீரோயின் கரெக்டா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியில ஓட ட்ரை பண்றான். அப்ப ஃபியான்சே வந்து கரெக்டா அவளோட கையை பிடிச்சிடுறான். என் கையை விடு, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து வெளியில ஓட போறான். அப்ப கரெக்டா ஹீரோவும் கதை ஓபன் பண்ணிட்டு வெளியில போக போறான். அப்ப ஹீரோயின் அந்த பக்கமா ஓடி போக கால் தடிக்கு கீழே விழ போறான். அப்ப கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறான். அப்ப ஹீரோயின் உடனே ஹீரோட கையை பிடிச்சுக்கிட்டு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அந்த பொண்ணு இப்படி சொல்ற அப்படின்னு பாக்க அப்ப ஹீரோனோட அம்மா அப்பா வந்து ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஹீரோ அந்த ஊர்ல ரொம்ப பெரிய பிசினஸ் மேன், ரொம்ப பெரிய பணக்காரன், என் பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டு அவளை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல ஃபேன்ஸே அங்க வந்து அவ சும்மா பைத்தியம் பிடிச்சிட்டு அவளுக்கு அதான் இந்த மாதிரி உதறிக்கிட்டு இருக்கான், நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்க இருந்து போக போறான். அப்ப ஹீரோயின் சொல்றான், என் வயித்துல இருக்க குழந்தைக்கு நீங்க தான் அப்பா அப்படின்னு சொல்ல என்னது, என்ன உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு வச்சா,
உனக்கு இப்ப பணக்கார புருஷன் வேணும்னு சொல்லி வேணும்னே நீ போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ திரும்பி, நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க போல, நான்லாம் எந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இல்ல, இது கண்டிப்பா என்னோட குழந்தைய இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஃபேன்ஸே அங்க வந்து, சாரி சார் மன்னிச்சிடுங்க, என் பொண்டாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயினை பத்தி சொல்ல, ஆனா ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் இப்ப நான் எப்படி நிரூபிப்பேன் அப்படின்னு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் எவிடன்ஸ் கேக்குறாங்களே, இப்ப நான் எங்க இருந்து போய் எவிடன்ஸ் கொண்டு வருது அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா வந்து பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்ல, எப்படி இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றான், ஹீரோட உடம்புல பர்த் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் உடம்புல ஏதாச்சும் ஒரு பர்த் மார்க் இருக்கும் தான், இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம எவிடன்ஸ் சொல்லி கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அவளோட தங்கச்சி வேற வேணும்னே ஹீரோயினை பத்தி ரொம்ப மட்டமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் வெறும் பர்த் மார்க்னு சொல்லாம அந்த பர்த் மார்க் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு லொகேஷனும் சொல்றான். இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க யாரும் பெருசா நம்ப மாட்டாங்க. ஆனா ஹீரோக்கு அவனோட உடம்ப பத்தி தெரியல, நம்ம உடம்புல இருக்க பர்த் மார்க் இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோக்கு டவுட் வருது. அப்ப பேசாம பெட்டர்னிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அப்ப என் குழந்தைக்கு அப்பா நீங்க தான் தெரிஞ்சு போயிடும்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் அதுக்கு ஓகேன்னு சொல்றான். உடனே அவனோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு உடனே ஒரு பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டாக்டர்ஸை வர சொல்றான். கொஞ்ச நேரத்துல அங்க டாக்டர்ஸ் வந்துடுறாங்க. அங்க வந்து ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் உட்கார வச்சு அவங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க 2 பேருக்கும் பெட்டர்னிட்டி டெஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவுடைய தாத்தா வந்துடுறாரு. ஹீரோட தாத்தாக்கு செம்ம ஹாப்பி, ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே அவருக்கு எப்படியாச்சும் ஒரு பேர குழந்தை வேணும் போல. ஹீரோயின் பக்கத்துல வந்து அவளை பார்த்து ரொம்ப ஹாப்பியா சிரிக்கிறாரு. ஏமா நிக்கிற, உட்காருமா அப்படின்னு அவளை உட்கார வச்சுட்டு சீக்கிரம் டெஸ்ட் பார்த்துட்டு ரிசல்ட்ட சொல்லுங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அப்ப அந்த ஃபியான்சேக்கு செம்ம கடுப்பா இருக்குது. என்னடா இது, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையா இருக்குமோ, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கடுப்பா இருக்கான். அப்ப ஹீரோயினோட ஃபேஸையே பாத்துக்கிட்டு இருக்கான். அவ ஃபேஸ் பார்க்கும்போது உண்மையாலுமே அவ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. அப்ப பெட்டர்னிட்டி டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டை வந்து ஹீரோ காதுல சொல்றாங்க. ஹீரோக்கு அது ஷாக்கிங்கா தான் இருக்குது. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன விஷயம் சத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் அந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுறான். அதுல ஹீரோ தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு 99.9% ரிசல்ட் வந்திருக்குது. அதை கேட்ட ஹீரோக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. ஆனா ஹீரோட தாத்தாக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது, எப்படி அந்த குழந்தை என்னோடதான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு டக்குன்னு அன்னைக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வருது. 3 months முன்னாடி ஒரு நாள் அவன் ஹோட்டல்ல போய் தங்கியிருப்பான். அப்ப நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு நைட்டு நடந்த எந்த விஷயமே ஞாபகம் இருந்திருக்காது. அப்படின்னா அன்னைக்கு நைட்டு அது நடந்திருக்குமோ அப்படின்னு ஹீரோக்கு டவுட் வருது. அப்ப ஹீரோயின் சொல்றான், நான் சொன்னது உண்மைதான், இப்பயாச்சும் எல்லாரும் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கூட ஹீரோனோட தங்கச்சி அவளை பத்தி தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கா. இவ ரொம்ப மோசமானவ, இவளை நம்பாதீங்க, இவ எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. என்ன எல்லாரும் நம்மள இப்பயே நம்ப மாட்டாங்க, நம்மளை பத்தி அசிங்கமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஆனா ஹீரோடைய தாத்தா தான் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாரு. எல்லாரும் கொஞ்சம் உங்க வாயை மூடுறீங்களா, என் வீட்டு மருமகளை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, இனிமே அவ என் வீட்டு மகாராணி அப்படின்னுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்றாரு. அதை கேட்ட ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினோட ஃபியான்சி அவங்க 2 பேருக்கும் செம்மையா கடுப்பாகுது. ஹீரோயினை வாமா போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எந்திரிக்கிறான். அவளுக்கு ஆல்ரெடி லைட்டா மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுல, சோ மயக்க போட்டு விழ போறான். அப்ப கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். அவன் என்ன சொல்றான், என்னதான் எனக்கு உன்னை யாருன்னே தெரியாம இருந்திருந்தாலும் உன் வயித்துல இருக்க குழந்தை என் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க, சோ இதுக்கு மேல அந்த குழந்தைக்காக வச்சு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அவனே ஹீரோயினை மடியில தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வைக்கிறான். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, ஒரு மாதிரி தர்ம சங்கடமான சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அவங்க தனியா அதான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரே கார்ல தான் போறாங்க. ஆனா 2 பேருமே எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. அப்ப ஹீரோ கால் பண்ணி அவனோட ஃபிளைட்ஸை கேன்சல் பண்ண சொல்றான். அவன் பிசினஸ்க்காக வேற ஏதோ அப்ராடுக்கு போகணும்னு இருந்தான் போல. ஆனா இப்ப திடீர்னு அவனுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சதுமே அவன் அந்த பிசினஸ் ட்ரிப்பை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறான். அப்ப ஹீரோயின் அவ கையில போட்டிருக்க ரிங்க பாக்குறான். அது அவளோட ஃபியான்சே கொடுத்தது. அந்த ரிங்க கழட்டி வீசிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ சோஃபால உட்காந்து ஹீரோயினை பார்த்து பேசுறான். ஹீரோயின் நின்னுகிட்டுதான் இருக்கான். எது எப்படியோ இப்ப நீ உன் வயித்துல இருக்க குழந்தை என்னோட குழந்தைன்னு சொல்லி ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனா அதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னை நல்லா பொண்டாட்டி மாதிரி பாத்துக்குவேன் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த வயித்துல இருக்க குழந்தை என்னோட குழந்தை, அந்த குழந்தை நல்லபடியா இருக்கணும், அதுக்காக நீ என்ன பண்ணணுமோ இந்த வீட்டுல பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றான், எனக்கும் தெரியும், நானும் ஜஸ்ட் என் குழந்தைக்காக தான் இங்க வந்திருக்கேன்,
எனக்கு என் குழந்தைய நல்லபடியா பெத்துக்கணும், அதை நல்லபடியா வளர்க்கணும். அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் சரி அப்படின்னு படுது. சரி, மேல செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் இருக்கும், நீ போய் அங்க தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மேல வர அந்த ரூம் ரொம்ப பெருசா இருக்குது. அப்பா, இவ்வளவு பெரிய ரூம், இவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கல்யாண மண்டபத்துல நடந்ததெல்லாம் மனசுல மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே சேர்ந்து நம்மள எப்படி எல்லாம் பேசிட்டாங்கல்ல, அதெல்லாம் அவன் நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா திடீர்னு ஹீரோ கிட்ட போய் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு சொல்லும் போது அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு வேற ஒரு லவர் வேற இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வேற இப்ப ஒரு புத்திஸ்ட் மாதிரி இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவர் நம்மள அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்னு ஹீரோயின் அவளோட குழந்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. திடீர்னு குழந்தை அவகிட்ட பேசுது. அம்மா, உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுமா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருமா அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாளே ஹீரோயின் தாத்தா 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெளியில ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. இவ வேற யாரும் இல்ல, ஹீரோவுடைய பழைய லவ்வரு. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அவ ஹீரோ பார்க்க வந்திருக்கான். ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான். இங்க ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்ல அவ கூட ஹீரோயினுடைய தங்கச்சி வந்திருக்கா. ஹீரோயின் அவளை ஒரு மாதிரி பார்க்க இவ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த தங்கச்சி வந்ததுமே ஹீரோயின் ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பாக்குறான். என்ன, நான் இங்க வருவேன் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்ப ஹீரோயினை பார்த்து அந்த எக்ஸ் லவர் சொல்றான், அதான் அந்த வில்லி சொல்றான், என்ன உன் வயித்துல குழந்தை இருக்குதானே, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில எல்லாம் துரத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்னது, நீ என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்த போறியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறான். அப்ப அங்க தாத்தா வந்துடுறாரு. உடனே அந்த வில்லி போய் தாத்தாவோட கையை பிடிச்சுக்கிட்டு தாத்தாக்கு ஐஸ் வைக்க பாக்குறான். ஆனா தாத்தா அவளை சுத்தமா மதிக்கல அப்படின்னு நல்லாவே தெரியுது. அவ என்ன பேசினாலும் தாத்தா அதை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப ஹீரோவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவனுடைய எக்ஸ பார்த்ததுல ஒரு மாதிரி இருக்கு போல. இருந்தாலும் அவகிட்ட போய் நல்லாதான் பேசுறான். அப்ப ஹீரோனோட தங்கச்சிய பக்கத்துல வந்து, என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கியா, பணக்கார வீட்டுக்கு வந்துட்டேன்னு, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவளை மிரட்டுறா, யாருக்குமே கேட்காத மாதிரி. அப்புறம் இப்ப அந்த எக்ஸ் எதுக்கு வந்திருக்கானா, ஏதோ ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கான். அவ ஹீரோட கம்பெனி கூட சேர்ந்து ஏதோ ஒன்னா ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க போல. அதை பத்தி அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருக்கான். அப்புறம் அவங்க ஃபேமிலியில ஒரு முக்கியமான பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணதே ஹீரோவுடைய எக்ஸ் தான் போல, அந்த வில்லி தான் போல. அந்த வில்லி வேணும்னே வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறா. இங்க வா ஏன் அப்படின்னு அவளை தனியா கூட்டிட்டு போறா. அப்புறம் ஹீரோயினை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சுட்டு, இவ வயித்துல வளர்ற குழந்தை ஹீரோவோடதுன்னு சொன்னால, அதெல்லாம் சும்மா, நான் இதுக்கான டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இவ சும்மா இந்த சொத்துக்காகத்தான் ஹீரோவோட குழந்தை வயித்துல வளருதுன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கான். உண்மையாலுமே இந்த குழந்தை ஹீரோவோடது கிடையாது, அவளோட ஃபியான்சியோட குழந்தை தான் இது அப்படின்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாரும் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோ என்ன சொல்றான், சரி வேணும்னா இன்னொரு பெட்டர்னிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இவன் நம்மள நம்ப மாட்டானேன்னு. அப்ப அங்க ஹீரோயினோட தங்கச்சி வரா. அவ கையில ஒரு ரிப்போர்ட் கொண்டு வரா. நான் ஆல்ரெடி அந்த டெஸ்ட் பண்ணிட்டேன், இதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்க இருந்தால ஃபியான்சே, அவனோட குழந்தைதான் இது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொண்டு வந்து காட்டுறான். அப்ப அவனோட ஃபியான்சேவும் அங்க வந்துடுறான். எல்லாரும் முன்னாடியும், பாத்தியா அது என்னோட குழந்தைதான், நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் மிரட்டுறான். ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்ப ஹீரோயின் என்ன பண்றான், எங்க அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு வாங்கி பாக்குறான். அப்ப அங்க தாத்தா வந்துடுறாரு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம், இது ஒண்ணு என்னோட ரிப்போர்ட் கிடையாது, எனக்கும் ஹீரோக்கும் எடுத்த ரிப்போர்ட் இது கிடையாது, உனக்கும் அந்த ஃபியான்சேக்கும் எடுத்தது. அதாவது ஹீரோயினோட தங்கச்சி வயித்துல ஆல்ரெடி குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கும் ஹீரோயினோட ஃபியான்சேக்கும் அந்த பழைய ஃபியான்சேக்கும் எடுத்த டெஸ்ட் இது. அதனாலதான் அந்த குழந்தை ஃபியான்சேட குழந்தை அப்படின்னு அதுல காமிச்சிருக்குது. ஆனா அந்த ரிப்போர்ட்ல ஹீரோயினுடைய தங்கச்சி பேர் இருக்குது. அதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இது என்னோட டெஸ்ட் கிடையாது, இது உன்னோட டெஸ்ட், உன் வயித்துல இருக்க குழந்தைதான் அவனோடது அப்படின்னு சொல்ல உடனே அவ புடிங்க அந்த ரிப்போர்ட்டை பாக்குறான். என்னடா இது, இவ்வளவு வேலை பார்த்து கடைசியில இதை மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவ பயப்படும் போது அங்க ஒருத்தர் வராரு. அவரு செம்ம கோவமா ஹீரோனோட தங்கச்சி முடிய பிடிச்சவளை அடிக்கிறாரு. எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றாரு. அவர் வேற யாரும் இல்ல, அவளுடைய புருஷன் தான். எனக்கு எப்படி நீ துரோகம் பண்ண அப்படின்னு கேட்க, அவன் தான் எனக்கு பெரிய லேண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்க அந்த தாத்தாக்கு செம்மையா கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு பிரச்சனை பண்ண எல்லாருமே அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறான். அப்ப அந்த எக்ஸுக்கு அந்த வில்லிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ ஹீரோ கிட்ட, இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல, நான் உண்மையாலுமே நினைச்சுதான் பண்ணேன், ஆனா இவங்க இப்படி ஃப்ராடுங்களா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவ ஹீரோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோயினுக்கு எப்படியோ இந்த சுச்சுவேஷன் நம்ம தாண்டிட்டோம், எல்லாரும் இனிமேலாச்சும் நம்மளை நம்புவாங்க அப்படின்னு சந்தோஷமா நினைக்கிறான்.
அடுத்த சீன்ல அந்த வில்லி இருக்கால, அவ ஹீரோ கிட்ட தனியா பேச வரான். ஹீரோவை போய் ஹக் பண்ணிட்டு, நேத்து நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத, நான் அதை வேணும்னு பண்ணல, எப்படியாச்சும் உனக்கு உண்மையை தெரிய வச்சுன்னு தான் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றான், நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் பாஸ்ட் இப்ப முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவும் கிடையாது. ஹீரோயினோட வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே இல்லை நீ சொல்றியா அப்படின்னு அவ கேட்க, ஆமா நீதான் என்னை விட்டுட்டு ஆல்ரெடி அப்ராடுக்கு போயிட்டல அப்படின்னு சொல்ல, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி, நான் தான் இப்ப ரிட்டர்ன் வந்துட்டல அப்படின்னு சொல்ல, ஆனா அது என்னோட குழந்தைன்னு ஹீரோ சொல்றான். அது எப்படி உனக்கு அப்படி அவ்வளவு நிச்சயமா தெரியும், அதுக்கு ஒன்னும் ப்ரூஃப் இல்லல அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் அது என்னோட குழந்தை தான் ஹீரோ சொல்றான். சரி விடும், அது உன்னோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா நீ மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவல்ல, அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்றான். அவன் வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் தான் ஓகேன்னு சொல்லியிருக்கான். உடனே அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. எப்படியாச்சும் மறுபடியும் நம்ம ஹீரோவை நம்ம பக்கம் திருப்பிடணும் அப்படின்னு ட்ரை பண்றான். ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா தான் அவன் இங்க வந்திருக்கான். அந்த ப்ராஜெக்ட்காக ஒரு மீட்டிங் ரெடி பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து வெளியில போறான். போகும்போது வெறும் ஒரு குழந்தைய வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துடுவியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஹீரோயினை மனசுக்குள்ள திட்டுறா. அப்புறம் இங்க ஹீரோயினும் தாத்தா ஒன்னா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா செம்ம ஹாப்பியா, எப்படியாச்சும் எனக்கு ஒரு அழகான குண்டு பேரனை பெத்து கொடுத்துரும், அந்த பேரனை வச்சு கொஞ்சிக்கிட்டே என் வாழ்க்கையை நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் நேத்து பார்ட்டில நடந்துச்சுல்ல, அந்த சுச்சுவேஷன் நீ ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ண, பரவாயில்ல நீயும் நல்ல புத்திசாலி பொண்ணாதான் இருக்க அப்படின்னு தாத்தா ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அப்புறம் ஹீரோயின் உள்ளுக்குள்ள வரும்போது அங்க ரெண்டு வேலைக்காரிங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த வில்லி இருக்கால, அவ வேணுமுன்னே ஹீரோ பக்கத்துல இருக்கணும்ன்றதுக்காக ஹீரோவுக்கே செக்ரட்டரியா அவனோட ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காளாமா. அதெல்லாம் ஹீரோயின் கேட்டுடுறா. இப்ப திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் சூப் செய்யணும் அப்படின்னு சொல்றான். எங்க ஆபீஸ்ல அந்த வில்லி புதுசா செக்ரட்டரியா ஜாயின் பண்ணிருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அங்க வரா. ஹீரோவுக்காக சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. ஹீரோயினை பார்த்ததுமே உடனே அவ பக்கத்துல வந்து, எங்க போற, அவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, இப்ப உள்ள போக கூடாது அப்படின்னுட்டு அவ கையில இருக்க சூப்பை பாத்துடுறான். அந்த சூப்பை கூட நானே அவருக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அவர் வரட்டும் நானே கொடுத்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இருந்தாலும் அவ விடாம, இப்போ நீ பிரெக்னெண்டா வேற இருக்க, இங்க நீ என்ன பண்ணுவ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப கரெக்டா மீட்டிங் முடிஞ்சு ஹீரோ வெளியில வரான். அப்ப ஹீரோயின் கையில இருந்த சூப்பை அவ புடுங்கிட்டு போய் அவளே போய் ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அப்ப ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்ப ஹீரோனோட வயித்துல இருக்க குழந்தை, பாருமா அவ இப்படி பண்றா அப்படின்னு சொல்ல, அப்ப கரெக்டா ஹீரோவுக்கும் ஹீரோயின் தான் அந்த சூப் கொண்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சிடுது. அவ ஹீரோயினை பார்த்து, எனக்காக சூப் செஞ்சு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ், ஆனா அதுக்காக நீயே இதுக்கு நேர்ல வர, இனிமே நானே வீட்டுல இருந்து குடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்ல, அந்த வில்லிக்கு செம்ம கடுப்பா இருக்குது. அப்ப வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை, பாருமா அப்பாவுக்கு மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்ல, போன ஹீரோ திரும்ப வந்து ஹீரோயின் கிட்ட, எனக்காக நீ இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னுட்டு நான் வீட்டுல வந்து சாப்பிடுறேன், இதுக்காக அடிக்கடி ஆபீஸ்க்கு வர வேணாம், உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்க்க அந்த வில்லிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்குது. பரவாயில்ல, நம்ம மேல அவனுக்கு அக்கறை இருக்குன்னு நினைக்கிறான். அப்புறம் அந்த வில்லி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா தானே இங்க வந்திருந்தான். அந்த ப்ராஜெக்ட் இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோவும் அந்த வில்லியும் சேர்ந்துதான் ஸ்டார்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஹீரோயின் வீட்டுல இருந்து டிவில பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவ மட்டும் ஹீரோ பக்கத்திலேயே இருக்காளே அப்படின்னு திங்க் பண்றா போல. அப்ப அங்க தாத்தா வராரு. தாத்தாவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேமா, அந்த வில்லி இருக்கால, அவதான் ஃபர்ஸ்ட் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு. நான் கூட அவ வீட்டுக்கு மருமகளா வந்துருவாளோன்னு கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்ப எப்படியோ நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட, இருந்தாலும் நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா, அவளை நீ சாதாரணமா எடை போடாத அப்படின்னு தாத்தா அவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயினுக்கு மந்த்லி செக்அப் நடந்துகிட்டு இருக்குது. அவ செக்அப் முடிஞ்சு வெளியில வரும்போது தாத்தா ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, டாக்டர் பார்த்துட்டு குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியா இருக்குது அப்படின்னு சொல்றா. அப்ப அங்க அந்த வில்லி வந்துட்டு அவளும் குழந்தைய பத்தி விசாரிக்கிறத அதோட நிறுத்தாம, ஆமா இந்த குழந்தையோடைய டிஎன்ஏவை எடுத்து இது உண்மையாலுமே ஹீரோட குழந்தைதானே அப்படின்னு டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும். குழந்தையோட டிஎன்ஏ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது இல்ல அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்க ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஆனா அந்த வில்லி விடுற மாதிரி இல்ல. அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க, இது ரொம்ப ரிஸ்க் ஆனது, இப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த வில்லியை பார்த்து, உனக்கு எதுக்கு இந்த வேலை, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, எதுக்கு மறுபடியும் அதை பத்தி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. ஆனா அந்த வில்லி கதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவ எப்படியாச்சும் அந்த குழந்தை ஹீரோவோடது இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்லி அவளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா.
சீன்ல ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவளுக்கு ஏதோ சத்துக்கு ஊசி போட போறா அப்படின்னு. அப்ப குழந்தை ஆல்ரெடி வயித்துல இருந்து சொல்லுது, அம்மா இந்த ஊசி வேணாம்மா, அது உனக்கு நல்லது இல்லைன்னு. ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த வில்லியே வந்திருக்கான். அவதான் அந்த ஊசியை ஹீரோயினுக்கு போட்டுக்க சொல்றான். கரெக்டா அந்த ஊசி அவளுக்கு பக்கத்துல போட வரும்போது ஹீரோ அங்க வந்துடுறான். இல்ல இதெல்லாம் தேவையில்லவா அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். எப்படி ஹீரோ அங்க கரெக்டா வந்தான்னா, ஹீரோக்கு வீட்டுல நடக்கிற விஷயத்த பத்தி எல்லாம் தெரியும். அந்த வில்லி என்னென்ன பண்ணுவான்னு கூட அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. அதனாலேயே ஹீரோயின் எங்க போறா, என்ன பண்றான், அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாம ஹீரோ வீட்லயே ஸ்பை வச்சிருக்கான். வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவனோட அசிஸ்டன்ட் அடிக்கடி வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் ஹீரோ கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹீரோயினை காப்பாத்துறான். அடுத்த சீன்ல அந்த வில்லி இருக்கால, அவன் ஹீரோனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப பணத்தாசை பிடிச்சவங்க. அவங்க இப்ப ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்றான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, அவ்வளவுதான், அவகிட்ட போய் காசு கொடுன்னு சொல்லி நின்னுடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதுவே அந்த வில்லிக்கு செம்ம ஐடியாவா படுது. அவன் நினைச்சிட்டு இருந்த மாதிரியே ஹீரோயினுடைய அப்பா அம்மாவோட கம்பெனில பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே கடன். இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய அம்மாக்கு யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணி, அதான் அவங்க பொண்ணுதான் பெரிய பணக்கார வீட்டுல இருக்கால, அவகிட்ட நீங்க காசு கேட்க வேண்டியது தானே அப்படின்னு ஐடியா கொடுக்க, இவங்களுக்கு அது கரெக்ட்னு படுது. இப்ப என்ன பண்றது, நமக்கு காசு வேணும், நம்ம பொண்ணு தானே, நம்ம போய் அவகிட்ட கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அடுத்த சீன்லயே அவங்க 2 பேருமே ஹீரோயினை பாக்குறதுக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லி, பிசினஸ் ஃபுல்லா ஒரே லாஸ்மா, எங்க பார்த்தாலும் கடன், எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கம்மா, உன்னுடைய அப்பா அம்மா எப்படி கஷ்டப்படுறான் பாரு, நீ உன்னோட புருஷன்கிட்ட கேட்டு கொஞ்சம் காசு வாங்கி தந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இல்ல என்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அவளோட அப்பா அம்மா 2 பேருமே அவளை செம்மையா திட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் கோவமா எந்திரிச்சிட்டு, என் புருஷன் ஒண்ணு உங்களோட ஏடிஎம் கிடையாது, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், நீங்க எப்படி காசு செலவு பண்ணிருப்பீங்கன்னு, என்னால காசெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னுட்டு அங்க இருந்து ஹீரோயின் உள்ள போயிடுறான். சீன்ல ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவளுடைய எக்ஸ் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கால, அந்த ப்ராஜெக்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ல என்னமோ ஹீரோக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்குது. அதனால அசிஸ்டன்ட் கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அவன் ப்ராஜெக்டோட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இங்க ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான், எப்பயும் போல அவளோட மந்த்லி செக்அப்காக. அப்ப அந்த வில்லி அங்க வந்திருக்கான். அவ வந்துட்டு, என்ன விஷயம், குழந்தைலாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு மறுபடியும் அவ அந்த பெட்டர்னிட்டியை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, குழந்தை எப்படி இருக்குது, குழந்தையோட டிஎன்ஏ எடுக்க முடியுமா அப்படின்னு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்க போற, உனக்கே போர் அடிக்கலையா அப்படின்னு ஹீரோயின் அவளை பார்த்து திட்டம். அவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. அந்த வில்லி சொல்றான், உன் வயித்துல இருக்க குழந்தை ஹீரோடதுன்னு தெரிஞ்சாதானே அவனுக்கு உன் மேல பாசம் வரும் அப்படின்னு அவ சும்மா போய் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றான், ஆல்ரெடி ஹீரோக்கு என்னை பத்தி என் குழந்தைய பத்தி ரொம்ப அக்கறை இருக்குது, எங்களோட ஹெல்த்தை பத்தி மட்டும்தான் அவர் கவலைப்படுறாரு, அதை விட்டுட்டு இதுக்கு மேலேயே அவருக்கு என் மேல டவுட் எல்லாம் கிடையாது அப்படின்னுட்டு ரொம்ப கோவமா ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறான். அப்ப இந்த வில்லிக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு செம்மையா கடுப்பாகுறான். அடுத்த சீன்ல வீட்டுல ஹீரோ, ஹீரோயின், தாத்தா 3 பேருமே ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட போன் ரிங் ஆயிட்டே இருக்குது. போன் அடிக்குது, பேசுப்பா அப்படின்னு சொல்ல அவன் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கான். போன் ஸ்பீக்கர்ல இருக்குது போல, அவங்க பேசுறது எல்லாமே வெளியில கேக்குது. அப்ப அந்த வில்லி இருக்கால, திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கான். ஹீரோ கால் பண்ணி, எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, இங்க என்ன பாத்துக்க யாருமே இல்ல, நீ கொஞ்சம் வாயேன் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா ஹீரோ என்னால இப்ப வர முடியாது அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான். அப்ப ஹீரோயின் சொல்றான், என்னதான் இருந்தாலும் அவ வேற ஊர்ல இருந்து வந்திருக்கால, இந்த ஊர்ல அவளுக்கு இப்ப யாருமே சொந்தம் இல்ல, நீயே போய் அவனை பாத்துட்டு வாயேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, தாத்தாக்கே ஆச்சரியமா இருக்குது, என்னடா இவளே வெளிக்கு சப்போர்ட் பண்றாளே அப்படின்னு. அப்புறம் ஹீரோ அந்த வில்லிய பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அவ உடனே ஹீரோ முன்னாடி ரொம்ப ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் சொல்றதை கேளு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உண்மையாலுமே எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, நான் சொல்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயேன், அது உன்னோட குழந்தை இல்ல அப்படின்னு என்னென்னமோ சொல்லி எப்படியாச்சும் ஹீரோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ இப்ப தெளிவாயிட்டான், இவ கண்டிப்பா கெட்டவ அப்படின்னு ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுல உட்காந்து ஏதோ புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப குழந்தை அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. அம்மா நீ ரொம்ப பத்திரமா இரு அப்படி இப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்க, உன்னை பத்திரமா பாத்துக்கிறது என்னோட வேலை அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அடுத்த நாள் தாத்தா ஹீரோ, ஹீரோயின் 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலியில ஏதோ ஒரு பெருசா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது போல, அதுக்காக அவங்களோட சொந்தக்காரங்க யாரோ ஊர்ல இருந்து வராங்க. அவங்க முன்னாடி 2 பேரும் நல்லா நடந்துக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு தாத்தா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க 2 பேருக்குமே. உடனே ஹீரோவுக்கு டவுட் வந்துடுது.
வந்துடுது. இது ஒரு செம்மையான சுச்சுவேஷன், கண்டிப்பா அந்த வில்லி ஏதாச்சும் பண்ணுவா அப்படின்னு அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்லி, அங்க எதுவுமே தப்பா நடக்கக்கூடாது, அங்க இருக்கிற ஒவ்வொரு சர்வெண்ட்டையும் நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, எந்த தப்பு நடந்துடக்கூடாது, என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளுக்கும் சரி என் குழந்தைக்கும் சரி 2 பேருமே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதே நேரம் ஹீரோயின் எங்க வீட்டுல ரெடி ஆயிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு போறதுக்காக. அவளுக்கு மனசுக்குள்ள லைட்டா பயமா தான் இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு, இருந்தாலும் அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்புறம் அடுத்த சீன்ல அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஏதோ ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி இருக்குது. ஃபெஸ்டிவலா இல்ல ஏதோ பழைய ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹீரோயினை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க இறங்குனதுமே அவங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட சிஸ்டரும் வந்திருக்கா. அவளும் அந்த ஃபேமிலி சர்க்கிள்ல தான் இருக்கான் போல. அவளுக்கு ஹீரோயினை பார்க்க செம்மையா கடுப்பாகுது. இவ இவ்வளவு ஹாப்பியா இருக்காளே, அப்படி அவளை சந்தோஷமா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப பாப்பா பேசுது. அம்மா நீ தைரியமா இருமா, இவங்க எல்லாருமே சேர்ந்து உனக்கு எதிராக பிளான் பண்றாங்க, உனக்கு என்னமோ பெருசா பண்ண போறாங்கம்மா, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் கொல்லப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் குழந்தைகிட்ட பேசுறான். கொஞ்ச நேரத்துல அந்த வில்லி அங்க வரா. இப்ப வில்லியும் ஹீரோனோட சிஸ்டர் 2 பேருமே சேர்ந்து என்னமோ பிளான் பண்றாங்க. எப்படியாச்சும் அவளுக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும், இவ கெட்டவன் எல்லாரும் நம்பணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு எதிராக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு பெரிய வயசான ஒரு ஆன்டி வராங்க. அவங்கதான் அந்த குடும்பத்தோடைய பழைய பாட்டி போல. எல்லாருமே போய் அந்த பாட்டி கிட்ட மரியாதையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வில்லியும் ஓடி போய் பாட்டியோட கையை பிடிச்சுக்கிட்டு பாட்டிக்கு ஐஸ் வைக்க ட்ரை பண்றான். அப்புறம் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றா அப்படின்னு ஹீரோயினை பக்கத்துல கூப்பிட்டு, இதோ இவதான் பாட்டி, கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆகி இவங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அப்படின்னு வேணும்னு ஹீரோயினை மட்டம் தட்டி பேசுற மாதிரி பேசுறா. ஆனா ஹீரோயின் ரொம்ப புத்திசாலியா பேச அந்த பாட்டிக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதை பார்த்து அந்த வில்லிக்கு செம்மையா கடுப்பாகுது. என்னடா இவ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறாளே அப்படின்னு செம்மையா டென்ஷன் ஆகுது அவளுக்கு. அடுத்த சீன்ல எல்லாருமே அங்க பார்ட்டில என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட தங்கச்சி இருக்கல, அவ வேணும்னே ஹீரோயின் மேல ரெட் வைனை ஊத்திடுறா. உடனே ஹீரோ பக்கத்துல ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல, தர கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சா, அதான் நான் கீழே விட போயிட்டேன், சாரி அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, பரவாயில்ல, நான் ரெஸ்ட் ரூம்ல போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் வாஷ்ரூமுக்கு போறான். அப்ப அவளுக்கு இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் பத்தி எல்லாம் சரியா தெரியாது இல்ல, நானும் பின்னாடி போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னுட்டு ஹீரோயின் பின்னாடியே அவளோட தங்கச்சியும் போறான். அப்ப ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் மேல ரெஸ்ட் ரூமுக்கு போல அவ படிக்கட் மேல ஏறி போயிட்டு இருக்கான். அப்ப குழந்தை சொல்லுது, அம்மா ஜாக்கிரதையா இருங்கம்மா, இவங்க எல்லாருமே சேர்ந்து உன் மேல திருட்டு பழி போட போறாங்க, அந்த பாட்டியோட ஹேர் பின்ன உன்னோட பேக்ல மறைச்சு வச்சு நீதான் திருடன்னு போய் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே கூடிய சீக்கிரம் அவளால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எல்லாத்தையும் சரி பண்றான். அப்ப போய் பார்த்தா அவளோட பெட்டு கீழே அந்த பாட்டியோடைய ஹேர் பின் இருக்குது. அதை எடுத்து இப்ப வேற எங்கேயாச்சும் ஒளிச்சு வைக்கணுமே அப்படின்னு ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப வெளியில அவளோட தங்கச்சி கதவை தட்டுறா. என்ன பண்ற நீ, சீக்கிரம் வெளியில வா அப்படின்னு கூப்பிட அவ போய் கதை ஓபன் பண்றான். அப்ப அந்த வேலைக்காரி உள்ள வந்ததுமே, ஐயோ என்னது இது டிரா ஓப்பனா இருக்குது, இதுக்குள்ள பாட்டியோடைய ஹேர் கிளப் இருந்துச்சு, எங்க போச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோயின் அவங்க திருடி மாதிரி பாக்குறாங்க. நான் ஜஸ்ட் டிஷ்யூ பேப்பர் எடுக்க தான் இங்க வந்தேன், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அடுத்த சீன்லயே எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை நிக்க வச்சு, இவதான் உங்களோட ஹேர் பின்ன திருடுனா அப்படின்னு அந்த வெளியே அவன் மேல திருட்டு பட்டம் கட்டுறான். ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணல, நான் ஜஸ்ட் என்னோட ரெட் வைன் மேல பட்டுருச்சுல, அதை துடைக்கிறதுக்கு டிஷ்யூ எடுக்க தான் போனேன், நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப ஹீரோ அங்க வந்துட்டு அவனும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றான். இவ என்னோட பொண்டாட்டி, அவ வயித்துல வளர்றது என்னோட குழந்தை, அவ மேல யாராச்சும் பொய் பழி போட்டீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், யார் அந்த தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கடைசியில சொல்றான், வேணும்னா நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, அவளே செக் பண்ணி பாக்குறாங்க. அவகிட்ட ஹேர் பின் இல்ல. என்னடா இது, அவளோட பர்ஸ்ல தான் நம்ம ஹேர் பின் வச்சோம், எப்படி அது காணாம போச்சு அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே ஒரே டவுட்டா இருக்குது. அப்ப அங்க ஒரு குட்டி பொண்ணு இதோ இந்த ஆன்டி தான் அந்த ரூம்குள்ள போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு ஹீரோனோட தங்கச்சியை காமிக்க எல்லாருக்குமே இப்ப அவ மேல டவுட் வந்துடுது. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு அவ பயந்துட்டு நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் சேர்ந்து வேணும்னே என் பொண்டாட்டி மேல பழி போடுறீங்கல்ல, நீ தானே அந்த ஹேர் பின்ன திருடின அப்படின்னு ஹீரோ அவளை பார்த்து கேட்க, ஐயோ நான் எதுவுமே பண்ணல, இவதான் என்ன பண்ண சொன்னா அப்படின்னு அவ வில்லிய கை காமிச்சு விட்டுடுறான். அதுக்கு அந்த வில்லி உடனே, ஐயோ நான் எதுவுமே தப்பா சொல்லல, ஒருவேளை அவ எடுத்திருப்பான் தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவ என்னோட பொண்டாட்டி, அவ வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தை, அவ மேல வீணா யாரும் பழி போட முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த வில்லிக்கு மறுபடியும் கடுப்பாகுது. சும்மா உன் குழந்தைன்னு சொல்றேன், அது உன் குழந்தைதான் அப்படின்றதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்க, அதை கேட்ட தாத்தாக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. நீ சும்மாவே இருக்க மாட்டியா, அது அவளோட குழந்தை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிரூபிச்சாச்சு, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்ப அந்த வில்லிக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. இவ எங்கேயே போய் யாரோடைய குழந்தைய வயித்துல வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோட குழந்தைன்னு சொல்லுவான், அதை நம்பிட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு அவ கோவமா சொல்ல, ஹீரோயினுக்கு இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியல, அவளுக்கு செம்மையா
செம்மையா டென்ஷன் ஆகுது. அவ பக்கத்துல போய் அந்த வெளிய பலார்னு ஒரு அறை விட்டுட்டு, இதுக்கு மேல நீ ஏதாச்சும் பேசினா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னுட்டு அவளை செம்மையா திட்டுறான். அப்ப எல்லாரும் முன்னாடி வில்லிக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் ரூம்ல தனியா உட்காந்துகிட்டு இருக்க. ஹீரோ அங்க வந்து அவளுக்கு அந்த மேல கோட் போத்தி விடுறான். அப்ப ஹீரோயின் தயங்கிக்கிட்டு, நான் இன்னைக்கு ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்க, இல்ல இன்னைக்கு நீ ரொம்ப கரெக்டா பேசின அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நீங்களும் எல்லாரும் முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல வயித்துக்குள்ள இருக்க பாப்பாவும், பாருமா அப்பாவுக்கு மேல ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்லுது. ஹீரோ கிட்ட, உங்களுக்கு பாப்பாவோட குரல் கேக்குதா அப்படின்னு கேட்க ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயின் பக்கத்துல வர. ஹீரோயின் பயந்துட்டு பெட்ல அப்படியே படுத்துடுறா. அப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்து அவளை கிஸ் பண்ற மாதிரி வரான். ஆனா பாப்பாவுடைய அதாவது வயித்துல கை வச்சு பாக்குறான். அப்புறம் அந்த வயித்துல காது வச்சு குழந்தையோட சத்தத்தை கேட்க ட்ரை பண்றான். அடுத்த சீன்ல தாத்தாவும் ஹீரோயினும் ஒன்னா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. எப்பயும் போல அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா அவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணுமா, எதை பத்தி நினைச்சு கவலைப்படாத, நல்லபடியா ஒரு குழந்தைய பெற்று கொடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அன்னைக்கு அந்த சண்டையில எல்லாரும் முன்னாடி என் பேரை உனக்கு சப்போர்ட் பண்ணால, இதுக்கு மேல எனக்கு எந்த பயமே இல்லை. உங்க 2 பேருக்குமே நான் ரொம்ப ஒரு கிராண்டா ஒரு பெரிய வெட்டிங் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு தாத்தா சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த வில்லி சும்மாவே இருக்க மாட்டான். அவ மறுபடியும் யாரையோ போய் மீட் பண்றான். அவங்க கிட்ட ஹீரோயினுக்கு பெட்டர்னிட்டி டெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வேணும்னு கேக்குறான். மறுபடியும் அந்த டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். இந்த மாதிரி சாம்பிள்ஸ் எல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க முடியாது. இது ரொம்ப ஆபத்தானது, இது ரொம்ப இல்லீகல், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த வில்லி கேக்குற மாதிரி இல்ல, நான் எவ்வளவு காசு வேணா தரேன், ஆனா எனக்கு அந்த சாம்பிள்ஸ் வேணும். அது அவளோட குழந்தை இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிக்கணும் அப்படின்னு அவளால முடிஞ்ச அளவுக்கு அவ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோயினை பாக்குறதுக்கு அவளோட அம்மா அப்பா வராங்க. ஆக்சுவலா அவங்க ஹீரோயினை பாக்குறதுக்கு வரல, அவகிட்ட காசு கேட்கதான் வந்திருக்காங்க. அது ஆல்ரெடி ஹீரோயினுக்கு தெரியுது. அவங்க 2 பேரும் அவ மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால ஹீரோ முன்னாடி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் அமைதியா இருக்கான். அப்புறம் ஹீரோ அவங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு விருந்து வைக்கிறான். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேருமே ஹீரோ கிட்ட ரொம்ப வழிஞ்சு பேசுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியுது. அடுத்த சீன்ல ஹீரோயினை தனியா கூப்பிட்டு வந்து அவளோட பேரண்ட்ஸ் 2 பேருமே மறுபடியும் அதே பழைய விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளோட பிசினஸ் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குமா, நீ தாம்மா ஹெல்ப் பண்ணணும். எங்க பார்த்தாலும் கடன்காரங்களை விடவே மாட்டாங்கம்மா, துரத்தி எங்களை ரொம்ப மிரட்டுறாங்க. எப்படியாச்சும் நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லி எங்களுக்கு காசு வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் அதை கேட்க மாட்டான். இல்ல என்னால உங்களுக்கு காசெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்ல. என்ன நீ எல்லாம் எங்க பொண்ணா, உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. நீங்க எப்படி இந்த காசெல்லாம் இழந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தான் ஸ்மக்லிங், சூதாட்டம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதுல நீங்க காசை இழந்துட்டு இப்ப வந்து பிசினஸ் காசு இல்லைன்னு எங்கிட்ட கேட்டா நான் எப்படி என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி தர முடியும்னு ஹீரோயின் சொல்றான். அதை கேட்டு அவங்க 2 பேருமே செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. இதெல்லாம் வெளியில நின்று ஹீரோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் அடுத்த சீன்ல அவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேல நம்ம பொண்ணு கிட்ட கேட்டா சரிப்பட்டு வராது, எதுவா இருந்தாலும் மாப்பிள்ளை கிட்டே ஸ்ட்ரைட்டா கேட்டுடலாம் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே மாப்பிள்ளை கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. மாப்பிள்ளை, நாங்க ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கோம், எங்களுக்கு இப்ப நீங்க காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமா இருக்குது. என்னடா நம்ம அம்மா அப்பா இப்படி நம்மள அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குது. அப்ப ஹீரோ ஓகே நான் காசு தரேன் அப்படின்ற மாதிரிதான் அவன் பேச வரான். அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்றான், இல்ல நீங்க நிறுத்துங்க, நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்க கூடாது, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது, அவங்க ரொம்ப மோசமானவங்க, காசுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க அந்த ஃபியான்சேக்கு, ஆனா எப்படியே நான் தப்பிச்சிட்டேன், இவங்களுக்கு எல்லாம் பாவம் பார்த்து நீங்க காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேருமே செம்ம டென்ஷன் ஆயிடுது. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ எல்லாம் எங்க வயித்துல வந்து பிறந்தியா அப்படின்னு அவங்க ஹீரோயினை செம்மையா திட்டம். ஹீரோ உடனே கோவம் வந்துடுது. என் பொண்டாட்டியே என் முன்னாடியே திட்டுறீங்களா அப்படின்னுட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து வெளியில அனுப்பிடுறான். அப்புறம் ஹீரோயின் ரொம்ப டென்ஷனா இருக்க, இதை கொஞ்சம் குடி அப்படின்னு ஹீரோயினுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறான். அடுத்த சீன்ல ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோனுடைய அப்பா அம்மாவுடைய பிசினஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை, அவங்க ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்றான். ஆனா அதுக்கு நம்ம கேட்ட எல்லா காசுமே கொடுக்காம அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு ஆனா ஹீரோயினுக்கு தெரியாத மாதிரி அதை பாத்துக்கணும்னு சொல்றான். எதுக்கு ஹீரோ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறான்னா, அவங்களால ஹீரோயினுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, அவங்க ஹீரோயின் ஏதாச்சும் பண்ணிட போறாங்க கோவத்துல அப்படின்றதுக்காகத்தான் அவ அவங்களுக்கு காசு கொடுக்கலான்னு முடிவு பண்றான். ஆனா ஹீரோ ஆல்ரெடி நினைச்ச மாதிரியே அவங்க காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க போல. ஹீரோயினை பத்தியே தப்பான நியூஸ் எல்லாம் ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு, அப்படி ஸ்ப்ரெட் பண்ணா அவங்க காசு கொடுப்பான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவே காசுக்காக அவங்க பெத்த பொண்ணை பத்தியே தப்பான நியூஸ பரவுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்படி அந்த அவங்கள பத்தி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஹீரோட ஆப்போசிட் எனிமி கம்பெனிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இவங்களுக்கு காசு தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் இப்ப அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்ப திடீர்னு 2 பேர் வந்து அவங்க 2 பேரையும் மிரட்ட, "யாருடா நீ? எங்க கம்பெனில வந்து எங்களையே மிரட்டுறியா? எங்களுக்கு இப்ப காசு தேவை. நாங்க என்ன வேணா பண்ணுவோம்" அப்படின்னு சொல்ல, அப்ப அவன் ஒரு ஃபைல் எடுத்து காட்டுறான். அந்த ஃபைல்ல அவங்க 2 பேருக்கு இருந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு இருக்காங்க. "யார் அத அடைச்சது?" அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ல மாட்றாங்க. ஆனா, இப்ப அடைச்சவங்களுக்கு நீங்க நன்றி கடன் காட்டணும். ஹீரோயின பத்தி எந்த ஒரு தப்பான நியூஸும் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, "சரி எங்களோட கடன அடைச்சிட்டீங்கல்ல, நாங்க வாய மூடிக்கிறோம். எதுவும் சொல்ல மாட்டோம்" அப்படின்னு அவளோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வரான். ஹீரோயின் குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவளையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு, "வாங்க எதுக்கு அங்கேயே நிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வரான். அப்புறம் பின்னாடி இருந்து அவளை ஹக் பண்ணிட்டு குழந்தைய ரொம்ப ஆசையா டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குழந்தை வயித்துக்குள்ள இருந்து, "பாரும்மா உன்னோட ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா துடிக்குது. அப்பா இதே மாதிரி உன் பக்கத்துல இருக்கணும் தான் நீ ஆசைப்படுற" அப்படின்னு அந்த குழந்தை பேச, ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஹீரோ இந்த அளவுக்கு நெருங்கி பக்கத்துல வந்தது. அப்புறம் ஹீரோ கேக்குறான், "என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு?" அப்படின்னு கேட்க, "எல்லாம் நம்ம குழந்தைக்காகத்தான். பொறக்குற குழந்தை ரொம்ப குட்டியா தானே இருக்கும்" அப்படின்னு குழந்தைக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் இப்பவே ஹீரோயின் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்ப ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அந்த குழந்தைக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வெள்ளிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணா ஹீரோ அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா ஹீரோ தான் இப்ப ஹீரோயின் மேல லவ்வே வந்துடுச்சு. சோ இனிமே அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது அப்படின்னுட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணால அந்த ப்ராஜெக்ட் வேலை செய்யற அந்த அங்கிள் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் ஃப்ராடு தனம் பண்ணி அவளுக்கு நிறைய காசு கிடைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அங்கிள் சொல்றாரு, "ஹீரோக்காக நான் இத்தனை வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால அவருக்கு துரோகம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்ல, "அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நான் போய் நடுத்தெருவுல நிக்கிறதா? யாரோ ஒருத்தி நேத்து வந்தவன் இப்ப ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு அவ பெரிய பணக்காரி ஆயிடுவான். நான் இதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நிக்கணுமா? என்னோட ஃபியூச்சருக்கு எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்ட நீங்க என்ன ஃப்ராடுத்தனம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. எனக்கு காசு மட்டும்தான் வேணும்" அப்படின்னு அந்த வில்லி அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கா. விஷயம் எல்லாம் எப்படியோ ஹீரோட காதுக்கு போயிடுது. அவன் தான் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிறானே. சோ அந்த வெள்ளி என்னென்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து அவளோட பொண்டாட்டி கிட்ட அவன் பொண்டாட்டிய கொல்றது கூட தயங்க மாட்டா அப்படின்னு எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்க போகுது. சோ இப்ப இனிமே எடுக்க போற டெஸ்ட் தான் கடைசி டெஸ்ட். சோ இனிமே அவன் மந்த்லி டெஸ்ட்டுக்கு வெளியில போகும்போதும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கும்போதும் எப்பயுமே ஹீரோயினை சுத்தி செக்யூரிட்டி இருக்கணும். எப்பயுமே ஹீரோயின் கூட யாராச்சும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நைட்டு ஹீரோயினுக்கு கால் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்ப பக்கத்து ரூம்ல தான் ஹீரோ உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குழந்தை ஹீரோ கிட்ட சொல்லுது, "அப்பா அம்மாக்கு கால் ரொம்ப வலிக்குதுப்பா, நீ போய் அழுத்தி விடு" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ எந்திரிச்சு இங்க வரான். ஹீரோனோட காலை பார்த்து அவ கால்ல கொஞ்சம் எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணி விடுறான். "என்ன பண்றீங்க நீங்க?" அப்படின்னு கேட்க, "உனக்கு கால் வலிக்குது தானே, அதான் இப்ப கொஞ்சம் மசாஜ் பண்ணா வலி நல்லா இருக்கும்" அப்படின்னு அவ சொல்ல, "இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு?" ஹீரோயின் கேக்குறான். "வீட்டுல வேலை செய்யற ஆன்ட்டி தான் சொன்னாங்க" அப்படின்னு சொல்ல, "எனது வேலை செய்யற ஆன்ட்டி இந்த வீட்டு முதலாளி கிட்ட எனக்கு கால்ல மசாஜ் பண்ணி விட சொன்னாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு நம்ம பாப்பா பேசுற குரல் கேக்குது தானே" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், "ஸ்டார்டிங்ல எனக்கு ஜஸ்ட் ஏதோ வேர்ட்ஸ் மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு பாப்பா பேசுறது நல்லாவே கேக்குதுன்னு" ஹீரோ சொல்ல, அப்ப ஹீரோயின் தயங்கிக்கிட்டே, "நீங்க இந்த குழந்தைக்காக தானே என்கிட்ட இந்த மாதிரி பழகுறீங்க?" அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு, "என்ன கொஞ்சம் பாருங்களேன். உண்மையாலுமே உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நான் இங்க இருந்து போயிடுவேன்" அப்படின்னு ஹீரோயின் சோகமா சொல்ல, "எதுக்கு அந்த மாதிரி சொல்றேன்? இங்க இருந்து எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றான்." "ஏன் எதுக்கு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீயும் குழந்தையும் எப்பயுமே என் கூட இருக்கணும்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்குது. அப்பதான் ஹீரோ பக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு டெலிவரி டைமே வந்துடுச்சு. அப்ப அவளோட ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு டாக்டர் வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் போல. ஏன்னா குழந்தையோடைய தலையில அந்த தொப்புள் கொடி சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயினை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தாத்தா சொல்றாரு, "இல்ல எனக்கு என் பேர குழந்தையும் வேணும், என்னோட மருமகளும் வேணும். நல்லபடியா 2 பேரையும் காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்ல, "ஆனா இது ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். என்ன நடக்கும்னு எங்களால கரெக்டா சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்குது. தாத்தா அந்த டாக்டர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஓவரா ப்ரெஷர் கொடுக்குறாரு. "நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. 2 பேருமே பத்திரமா வரணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. அப்ப தாத்தா சொல்றாரு, "இனிமே ஹீரோயினுக்கு கொடுக்க போற ட்ரீட்மெண்ட் எல்லாமே விஐபி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதாவது அவளை ரொம்ப சேஃப்டியா யாருமே அவ்வளவு சீக்கிரம் அவளை நெருங்காத மாதிரி வச்சு அவளை பாத்துக்கணும்" அப்படின்னு பேச, அடுத்து அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. அவளுக்கு வந்து விஐபி கேர் கொடுக்கணும். அவளை கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பாத்துக்கணும். ஏன்னா குழந்தை தலையில தொப்புள் கொடி சுத்தி இருக்குல்ல, திடீர்னு என்ன வேணா நடக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளும் ஓகேன்னு சொல்றான். உடனே ஹீரோவும் ஓடி வந்துடுறான் அவளை பாக்குறதுக்காக.
நீ ஒன்னும் பயப்படாத, நான் கூட இருக்கல, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு ஹீரோ சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்ப அவ இருக்கிற ரூமுக்கு வெளியில அவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவும் பக்கத்திலேயே தான் இருக்கான். நான் அவன் கூடயே இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னுட்டு ஹீரோ ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அங்க இருந்து வெளியில போறான். அப்ப அங்க கிளீன் பண்றதுக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடி ஹீரோனோட ரூம்குள்ள போக போறாங்க. அப்ப அங்க வெளியில இருக்க செக்யூரிட்டி அதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. இருந்தாலும் அந்த டேபிளுக்கு அடியில ஒரு ஊசி மறைச்சு வச்சிருந்திருக்கா. அப்ப அந்த லேடி அந்த ட்ரேவை தள்ளிட்டு உள்ள வரும்போது பாப்பா பேசுது, அம்மா அம்மா இந்த லேடி ரொம்ப மோசமானவன், இவ உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கா, நீ ஜாக்கிரதையா இருமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு உடனே பயமாயிடுது. இப்ப நம்ம என்னடா பண்றது அப்படின்னு அந்த ஆன்ட்டியே பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆன்ட்டி இவளதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஹீரோயின் ட்ரை பண்றான். அப்ப அவ மறைச்சு கொண்டு வந்திருந்தாலும் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து ஹீரோயின் மேல குத்த வரா. அப்ப கரெக்டா ஹீரோ அங்க உள்ள வந்துடுறான். வந்துட்டு அந்த லேடியோட கையை தட்டி விட்டுடுறான். அந்த இன்ஜெக்ஷன் கீழே போய் விழுந்துடுது. செம்ம டென்ஷன் ஆகுது. யார் உன்னை இங்க அனுப்பி வச்சது அப்படின்னு ஹீரோ ரொம்ப கோவமா கேட்கும். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை, எனக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வந்துச்சு, நான் அதை நல்லபடியா பண்ணா எனக்கு காசு வரும்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, எங்க அந்த மெசேஜை காட்டுன்னு ஹீரோ கேட்கிறான். அவ மெசேஜ் எடுத்து காட்ட, இந்த நம்பர் யாருதுன்னு பாருங்க, உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இந்த லேடியும் சும்மா விடாதீங்க, இவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த லேடி ஐயோ என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிரா. அவளை பிடிச்சிட்டு வெளியில போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே டென்ஷனா இருக்குது, என்னடா இது இப்பயும் நம்மள நிம்மதியா விட மாட்டாங்களே அப்படின்னு. அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு வலி வந்துருச்சு போல. அவ இப்ப ஆக்டிவ் லேபர்ல இருக்கான். ஹீரோ கூடவே தான் இருக்கான். இவனும் பயப்படாத, நான் இருக்கல அப்படின்னு சொல்றான். வெளியில தாத்தா ரொம்ப ஹாப்பியா நடந்துகிட்டு இருக்காரு. அங்கேயும் இங்கேயும் கூடிய சீக்கிரம் பேரனை பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு போல. அதே நேரம் அந்த குழந்தை கடைசியா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுது, அம்மா நீ ஒன்னும் பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பிறக்க போறேன், அதுக்கப்புறம் உங்களையும் அப்பாவே நான் பார்க்க போறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு சொல்ல, சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துடுது. குழந்தைய பார்த்த தாத்தாவுக்கு செம்ம ஹாப்பி. ஹீரோவா ஃபர்ஸ்ட் குழந்தைய பார்க்காம ஹீரோயினை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்டு அப்புறமா தான் போய் குழந்தைய எடுக்கிறான். அப்புறம் குழந்தைய கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட காட்ட ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா அந்த குழந்தைய பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த மூவி இங்க முடியுது. இந்த மூவி ஏன் இவ்வளவு கியூட்டா இருக்குன்னு நான் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பேபி தான் இந்த மூவில ரொம்ப கியூட்டான கேரக்டர். இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ வேவ்ஸ். பை.